வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தினசரி நடக்கும் நடப்பு நிகழ்வுல பார்க்க போறோம். டெய்லி அப்டேட்ஸ் முழுமையா வீடியோ பாருங்க. உட்கார்ந்து பண்ண வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிசி துளிகள். தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூர் மாவட்ட சிறு தொழிற்சாலைகளை சங்கம் கொடிஸ்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்று அழைக்கப்படும் கொடிஸ்கா தொழிற்சாலை பூங்காவை கோயம்புத்தூரில் துவக்கி வைத்தார். 1969 ஆண்டில் சிறு தொழிற்சாலை அமைப்பு அரங்கப்பட்டது. இந்த அமைப்பு இந்த வருடம் தனது 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடுகின்றது. தொழில்துறையின் கூடுதல் தலைமை செயலரான கே ஞானதேசிகனை தலைமை அரசு தமிழ்நாடு நல விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தின் ரியல் எஸ்டேட் ரெகுலர் அத்தாரிட்டி தலைவராக நியமிக்கின்றது. இமாச்சல பிரதேசின் யூனா மாவட்டத்தில் உள்ள சிங்கான் கிராமத்தில் கிராமிய உணவு பூங்கா நிறுவனம் என்பதை மத்திய உணவு பதப்படுத்தும் துறையில் அமைச்சர் ஹர்மித் கவர் பந்தால் துவக்கி வைத்தவர். இமாலய பிரதேசத்தில் நடைபெறப்படும் முதல் மிகப்பெரிய உணவு பூங்கா இதுவாகும். தமிழ்நாட்டு செய்திகள். கொடிசியா பாதுகாப்பு புத்தக மையம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருச்சியில் கோவை மாவட்டம் சிறு தொழில் அமைப்பு எனப்படும் கொடிசியாவின் பாதுகாப்பு புத்தக மையத்தை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனை துவக்கி வைத்தார். அவர் தமிழ்நாடு பாதுகாப்பு தொழிற்சாலை பெருமொழி பாதை திட்டத்தின் புது திட்டங்களை ஆரம்பிக்கும் சமுதாயத்தில் கொடிசியாவின் அலுவலக நிர்வாகியாக ஒரு சான்றிதழை வழங்கினார். தேசிய செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் நகரை இந்தியாவின் அற்புதமான ஹைட்ரோ கார்பன் மாநாட்டின் 13வது பதிவினை 2019 என்ற மாநாட்டு இந்திய கண்காட்சி மையத்தில் பிரதமரால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த 3 நாள் நிகழ்வு 95 நாடுகளை சேர்ந்த ஆற்றல் துறை அமைச்சர்களுடன் ஏறக்குறைய 70 நாடுகளை சேர்ந்த 7000 பிரதிநிதிகளை கலந்து கொண்டு நாட்டின் மிகப்பெரிய ஹைட்ரோ கார்பன் மாநாடு ஆகும். இது மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது. 2016 ஆண்டு டிசம்பரில் மாநாட்டின் 12ஆம் பதிப்பு புதுதில்லியில் நடத்தப்பட்டது. அமெரிக்கா மற்றும் சீனாவில் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை நுகர்கின்ற உலகின் 3வது மிகப்பெரிய நாடு இந்தியா ஆகும். சேனா விருது. காஷ்மீரின் உத்தம்பூரில் மேன்மை தாங்கி மற்றும் வீர செயல்களை புரோதமைக்கான பட்டம் வழங்கும் விழா. 92 ராணுவ வீரர்கள் சேனா விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் 76 வீரர்கள் வீர தீர செயல்களுக்கும், 7 விருதுகள் மேன்மை தாங்கிய செயல்களுக்கும், 8 விருதுகள் சிறப்பு சேவைகளுக்கும் வீரர்களுக்கும் வழங்கப்பட்டன. அசோக் சக்ரா விருதினை பெற்ற லான்ஸ் நாயக் நசீர் அகமது வாணியும் ஒரு கோலுடன் சேனா விருது வழங்கப்பட்டார். அவரது மறைவுக்கு பிறகு அரசின் சார்பாக அவரது மனைவியால் அவ்விருது பெற்றுக் கொள்ளப்பட்டது. சர்வதேச செய்திகள். ஈரான் இஸ்லாமிய புரட்சி 40வது ஆண்டு தின கொண்டாட்டங்களை நிறைவு செய்தனர். 1979 புரட்சி அல்லது இஸ்லாமிய புரட்சி ஈரான் மன்னர் முகமது சேரா ஷா பவுலி என்பவரின் மன்னராட்சியை தூக்கி எறிந்தது. அவரது அரசாங்கம் புரட்சியால் பங்கு பெற்ற ஒரு பிரிவின் தலைவரான ஆயுதுல்லா என்பவரது தலைமையின் கீழ் ஒரு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். குஜராத்தின் முந்திர் துறைமுகத்தில் அமெரிக்காவிடமிருந்து போயிங் நிறுவனம் சீனுக்கு வானூர்தி விசைகளை 15 என்ற எண்ணிக்கையின் முதல் 4 வானூர்தி இந்தியா பெற்றுக்கொண்டது. இந்த வானூர்தி ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட MI-70 நடுத்தர உயரத்தில் பறக்கும் வானூர்திகள், MI-26 வானூர்திகள், MI-35 தாக்குதல் வானூர்திகள் ஆகியவற்றை பதிலீடு செய்யும். பிரபலமானவர்கள், விருதுகள் மற்றும் நிகழ்வுகள். கேரளாவில் மைதான மாணவியான 96 வயது உடைய கார்த்தியானி அம்மா காமன்வெல்த் கற்பதற்கான நல்லெண்ணெய் தூதராக நியமிக்கப்பட்டிருக்கார். கடந்த காலங்களில் பள்ளி கல்வியை பெறாவிட்டாலும் கடந்த வருடம் கேரளாவின் சால்ட்ரோம் எழுத்தேர்வு திட்டத்தில் 100க்கு 98 மதிப்பெண்களை அவர் பெற்றெடுத்து கேரளா முதலமைச்சரிடம் ஒரு சான்றிதழையும் பெற்றார். காமன்வெல்த் கற்பித்தல் என்பதில் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வான்கூர் நகரை தலைமையாக கொண்ட காமன்வெல்த் என்ற ஒரு நாடுகளுக்கிடையே அமைப்பாகும். விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்தின் ஜெமி சாட்விக் MRF சவால் போட்டியில் சரித்திரம் படைத்து இருக்கின்றனர். அவர் 7 பருவங்களில் சாம்பியனை வென்ற முதல் பெண் ஓட்டுநர் சாதனை படைத்துள்ளார். சென்னைக்கு அருகில் உள்ள மദ്രാஸ் மோட்டார் ரேஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பெல்ஜியத்தின் மேக்ஸ் பிரேனி 2வது இடத்தையும், பின்லாந்தின் பேக்டெக் பாஸ்மா 3வது இடத்தையும் பிடித்தனர். முக்கிய தினங்கள். சர்வதேச வலிப்பு நோய் தினம் பிப்ரவரி 11. உலகம் முழுவதும் பிப்ரவரி 11ஆம் தேதி சர்வதேச வலிப்பு நோய் தினமாக அனுசரிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் பிப்ரவரி மாதத்தின் 2வது திங்கட்கிழமை சர்வதேச வலிப்பு நோய் தினத்தை அனுசரிக்க மக்கள் ஒன்று கூடினர். லெட்ஸ் டாக் லேர்ன் எம்பவர் வித் த நாலேஜ். இந்த உலக சுகாதார நிகழ்ச்சியானது இந்த உடல் நல குறைவு நோயாளிகள் வாழ்க்கை, அவர்களது குடும்பங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி விழிப்புணர்வு
உறுதிப்படுத்தி அனுசரிக்கப்பட்டது. சர்வதேச வலிப்பு நோய் அமைப்பு மற்றும் விளிம்பு நோய் எதிரான சர்வதேச அணி ஆகியவற்றால் இத்தினம் ஆரம்பிக்கப்பட்டு அனுசரிக்கப்படுகிறது.